ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஜிஎல்ஆர். 30 செப்டம்பர் 2025 இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட காலக்கெடு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற எல்லாருமே ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட லைஃபை எப்படி மாத்திக்கணும், அதாவது அவங்களுக்கு பென்ஷன் வேணுமா இல்ல பல்க் அமௌண்ட் வேணுமா அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு அவங்க கொடுத்துருக்க காலக்கெடு தான் இது. இந்த 30ஆம் தேதிக்குள்ள நீங்க டிசைட் பண்ணலாம். அதை பத்தி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பங்கா வகிக்கிறது அவங்களுக்கு பென்ஷன் ஒண்ணுதான். அந்த பென்ஷன் இருந்தாக்க அவங்களோட லைஃப், அதாவது அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் எந்த அளவுக்கு நிம்மதியா வாழலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஜென்ரலா ஒரு ஜென்ஸ் என்ன நினைப்பானாக்கா, நம்ம ரிட்டையர்ட் ஆகி நம்ம பிள்ளைங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு அந்த செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வாழ போற வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையா இருக்கணும்னா நமக்கு ஒரு பென்ஷன் தேவை. அதாவது மாசம் மாசம் எதனா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்ததுன்னா நம்ம நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். அதோட அந்த ஆண்மகன் என்ன நினைப்பானாக்கா, ஒருவேளை நம்ம முன்னாடியே இறக்க நேரிட்டாங்க நமக்கு அப்புறம் நம்மளோட மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கவலை ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் கட்டாயமா இருக்கும். அந்த பென்ஷன் இவர் இறந்துட்டா கூட இவரோட மனைவி இறக்குற வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுதான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்தது. இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எப்ப ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 1972 ஆரம்பிச்சது. இது ஜனவரி 2004 நிறுத்தப்பட்டது. இது எதுக்கு நிறுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை வரும். அதுல டிஏ எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த பென்ஷனும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஆனா இதுக்கு மாற்றமா கொண்டு வந்ததுதான் என்பிஎஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம். இந்த என்பிஎஸ்ல பென்ஷன் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. இதுக்கு பதிலா அவங்க ஒரு பெரிய பல்க் அமௌண்டா கொடுப்பாங்க. இந்த பல்க் அமௌண்ட் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டா வந்து சேருமா, அதாவது முழு அமௌண்டா வந்து சேருமா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னாக்கா கட்டாயமா அது வரவே வராது. ஏன்னாக்கா இந்த பென்ஷன் ஸ்கீம்ல எப்படின்னாக்கா, கவர்மெண்ட் உங்ககிட்ட இருந்து ஒரு 5000 ரூபாய் பிடிக்கிறாங்கனாக்கா, இதே போல கவர்மெண்டோட பங்கு ஒரு 5000 ரூபாய் சேர்த்து 10,000 ரூபாய் மாசம் போடுவாங்க. மாசம் 10,000 ரூபாய்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு 1,20,000 ரூபாய் கணக்கு வச்சு போடுவாங்க. இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி 30 வருஷம் சர்வீஸுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னாக்கா 36 லட்சம் உங்களுக்கு போடுறாங்க. இந்த 36 லட்சத்தை உங்களுக்கு அப்படியே பல்கா கொடுக்க போறது இல்ல, 36 லட்சத்தை 3ஆ டிவைட் பண்றாங்க. எப்படின்னாக்கா எஸ்பிஐ, எல்ஐசி, யூடிஐ இந்த 3 நேஷ்னலேட்லயும் இதை பிரிச்சு போடுறாங்க. இந்த 3 நேஷ்னலேட்லயும் பிரிச்சு போடும்போது மார்க்கெட் ரேட் ஏறும் இறங்கும், அது எப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க ரிட்டையர்ட் ஆகும்போது மார்க்கெட் ரேட் ஏறி இருந்தாக்கா உங்களுக்கு பெரிய பல்க் அமௌண்டா கிடைக்கும். அதே நீங்க ரிட்டையர்ட் ஆகும்போது மார்க்கெட் லெவல் இறங்கி இருந்தாக்கா உங்களுக்கு குறைஞ்சபட்ச அமௌண்ட் தான் கிடைக்கும். இப்படிதான் என்பிஎஸ் ஸ்கீமை டிசைட் பண்ணாங்க. இந்த என்பிஎஸ் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பென்ஷன் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை. இதே நீங்க யூபிஐ, அதாவது யூனிஃபைடு ஸ்கீம்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிரந்தர வருமானம் உண்டு. அதாவது நிரந்தர பென்ஷன் உங்களுக்கு கட்டாயமா கொடுப்பாங்க. இந்த நிரந்தர பென்ஷன் மட்டும் இல்லாம எப்பெல்லாம் உங்களுக்கு டிஏ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி உங்களோட பென்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதனால நிரந்தர பென்ஷன் கிடைக்கிறது யூபிஎஸ். ஆனா பென்ஷன் இல்லாம உங்களுக்கு பல்க் அமௌண்டா வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னாக்கா நீங்க என்பிஎஸ்ல தான். ஓபிஎஸ் இனிமே நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதை விட்டுடுவோம். என்பிஎஸ்ல ரிஸ்க் இருக்கு, யூபிஎஸ்ல ரிஸ்க் இல்ல. யூபிஎஸ்ல உங்களுக்கு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷனா கிடைக்கும். என்பிஎஸ்ல எந்த பென்ஷனும் இருக்காது, உங்களுக்கு பல்க் அமௌண்டா கிடைக்கும். அந்த பல்க் அமௌண்ட் மார்க்கெட் ரேட்டை பொறுத்து ஏறுறதும் இறங்குறதும் அப்பதான் உங்களுக்கு டிசைட் பண்ணி கொடுப்பாங்க. மார்க்கெட் ரேட் ஏறி இருந்தா உங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது நல்ல அமௌண்ட் கிடைக்கும். மார்க்கெட் ரேட் இறங்கி இருந்தா குறிப்பிட்ட தொகை மட்டும் தான் உங்களுக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க, அது மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2004 வந்து இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க பென்ஷனை. 2006 ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. 2006 அப்பாயின்மெண்ட் ஆனவருக்கு இப்போ 15 வருஷம் 19 வருஷம் சர்வீஸ் ஆயிருக்கும். அந்த 19 வருஷம்ன்றவரு 35 வந்து ரிட்டையர்ட் ஆவாரு. அந்த 35 அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது அவருக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும், இதெல்லாம் பொறுமையா பார்த்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டிசைட் பண்ணி கட்டாயமா ஒரு நல்ல முடிவு எடுங்க. பல்க் அமௌண்ட் வேணுமா இல்ல பென்ஷன் வேணுமா? அதாவது உங்களுக்கு பல்க் அமௌண்ட் அப்படின்றது மேல் நோக்கியும் போகலாம், கீழ் நோக்கியும் வரலாம். ஆனா நிரந்தர பென்ஷன் அப்படின்றது உறுதியான ஒரு பென்ஷன். இதோட கால்குலேஷன் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த மாசம் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு பல்க் அமௌண்ட் வேணுமா இல்ல பென்ஷன் வேணுமா அப்படின்றத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துருங்க. ஏன்னா கடைசி நேரத்துல ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தவிக்க கூடாது. ஆனா இதுலயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ்க்கு மாறிட்டீங்கன்னாக்கா, அந்த யூபிஎஸ் எனக்கு பிடிக்கல, திரும்பி நான் என்பிஎஸ்க்கு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாக்கா ஒரு வாட்டி அந்த சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஒரு முறை மட்டும் தான் நீங்க வர முடியும். திரும்பியும் நீங்க யூபிஎஸ்க்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது கட்டாயமா முடியாது. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தயவு செய்து நல்ல ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறமா நீங்க டிசைட் பண்ணுங்க. ஏன்னா உங்க ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி இருக்க போகுதுன்றது உங்க கையில தான் இருக்கு. இப்போ அந்த கால்குலேஷனை சொல்றேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க கடைசியா பேசிக் பே ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு 50,000 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னு வச்சீங்க. உங்களுக்கு டிஏ வந்து
உங்களுக்கு டிஏ வந்து ஒரு 20,000 ரூபாய், மொத்தம் 70,000 ரூபாய் உங்களோட பேசிக் சம்பளத்தோட சேர்த்து. பேசிக் பிளஸ் டிஏ 50% 70,000 இன்டூ 50% அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 35,000 ரூபாய் பெர் மந்த் உங்களுக்கு பென்ஷனா கிடைக்கும். இந்த மாசம் 35,000 ரூபாய் பென்ஷன் மட்டும் இல்லாம, நான் சொல்றது இப்போ யூபிஎஸ்க்கு இந்த மாசம் 35,000 ரூபாய் பென்ஷன் மட்டும் இல்லாம கிராஜுவிட்டி 12.1 லட்சம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம லீவ் என்கேஜ்மெண்ட்னு பாத்தீங்கன்னாக்கா 7 லட்சம் கிடைக்கும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஊழியரோட கடைசி பேசிக் பே, ஜிஏ, சேவை ஆண்டுகள், அதாவது அவரோட சர்வீஸ் எத்தனை வருஷம், அப்போதைய விதிமுறைகளை பொறுத்தும் மாறலாம். நீங்க வேணும்னா உங்களோட சரியான பேசிக்கை நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி கால்குலேஷன் சொல்லணும்னாக்கா, பேசிக் பிளஸ் டிஏ 70,000 ரூபாய் வருதுன்னு வச்சுங்க. உங்களுக்கு சர்வீஸ் 30 வருஷம்னு வச்சுங்க. லீவ் உங்களுக்கு 300 நாள் இருக்கு. 70,000 இன்ட்டு 50% இஸ் ஈக்குவல் டு 35,000 பர் மந்த் உங்களுக்கு பென்ஷனா வரும். இது இல்லாம 70,000 இன்ட்டு 15 இதை 26 வகுத்தீங்கன்னாக்கா இன்ட்டு 30 போட்டீங்கன்னாக்கா 12.1 லட்சம் வரும். இது இல்லாம லீவ் என்கேஜ்மெண்ட்னு பாத்தீங்கன்னாக்கா 70,000 30 வகுத்தீங்கன்னாக்கா 300 ரூபாய் வரும். அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் வரும். இப்போ மொத்தத்துல நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா 40,000 ரூபாய் மந்த்லி உங்களுக்கு பென்ஷன் வரும். 13,84,615 ரூபாய் உங்களுக்கு கிராஜுவிட்டி வரும். அது இல்லாம லீவ் என்கேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு 8 லட்சம் ரூபாய் வரும். டோட்டலா செட்டில்மெண்ட் உங்களுக்கு 21,84,615 ரூபாய் வரும். இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா இந்த வீடியோ திருப்பியும் போட்டு எல்லாமே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு பொறுமையா படிச்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி யூபிஎஸ் வேணுமா என்பிஎஸ் வேணுமா அப்படின்றத சீக்கிரமா முடிவு பண்ணுங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல எதனா மிஸ்டேக் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயமா என்ன நான் திருத்திக்கிறேன். உங்களோட சப்போர்ட் கட்டாயமா எனக்கு வேணும். பார்த்துட்டு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.